ஹாய். எஸ்ரா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புக்லேருந்து ஒரு கதை. வாசகர்களில் ஒருத்தரான சிவசுவுடைய ஊரான பாபநாசத்துக்கு போயிருந்தாரு. குடும்பமே ஆசிரியர்கள். குடும்பமே உட்காந்து விவாதிச்சு பேசி ஆராய்ஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. அது சமையல் செய்கிறதா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி. சிவசுவோட வீட்டில் ஒரு முரண்பாடு இருந்தது. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. பேசி 10 வருஷத்துக்கு மேலாயிருச்சு அப்படின்னு சிவசு சொன்னாரு. ஒரே வீட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பேசிக்கிறதே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த வீட்ல இருந்தவங்க அத ரொம்ப இயல்பாவே எடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த கால கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு சிவசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவ கேட்காம அப்பா காரியம் கூட செய்ய மாட்டாரு. கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம். 6, 7 குழந்தைகள், பெரியவர்கள். சாப்பாட்டுக்கே பிரச்சனை. ஜீவனம். அம்மா எப்படியோ அந்த வருமானத்துக்குள்ள வீட்ட கொண்டு செலுத்திட்டு இருந்தாங்க. நாளு சாமிக்கு காணிக்கையா வச்சிருந்த பணத்த யாரோ எடுத்து செலவழிச்சிட்டாங்க அப்படின்னு தாத்தா கத்தி கூப்பாடு போட்டுட்டாரு. எடுக்கலன்னு சொன்னாங்க. காரணம் நடந்தது. அம்மா அன்னைக்கு புடவைக்காரங்கிட்ட புது புடவை வாங்கியிருக்கிறா. புடவை பெட்டியில இருந்து சாட்சியா எடுக்கப்பட்டுருச்சு. விசாரிக்கணும்னு சொல்லி தாத்தா கத்திட்டு இருந்தாரு. இவ்வளோ கலைபரத்துக்கு இடையிலயும் அம்மா அமைதியாவே இருந்தாங்க. அப்பா அம்மாவை பூஜை அறைக்கு வர சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. நீ பணத்தை எடுத்து புடவை வாங்கினியா? அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியல. சட்டுன்னு எரிஞ்சிட்டு இருந்த விளக்குல கைய நீட்டி சத்தியம் பண்ணபடி புடவை வாங்கினது நிஜம். காணிக்க பணத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு ஆத்திரமாகி அம்மாவை ஒரு அறை விட்டாரு. அம்மா அழவே இல்லை. விளக்குல காமிச்சுக்கிட்டே இருந்தனால சூடுபட்டு கொப்பளம் ஆயிருச்சு. இன்னைக்கு இரவு காணிக்க பணத்தை தாத்தாவே கை மறந்து போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா கடன் சொல்லி பாட்டியோட தவசத்துக்காக புது புடவை வாங்கியிருந்திருக்காங்கிறத அப்பாவே கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அது மேல நம்பிக்கை இல்லாம போனப்போ பேச்சு எதுக்கு? அம்மா அப்பாவோட மட்டும் பேச மறுத்துட்டாங்க. நாங்களும் அது சரிதான்னு விட்டுட்டோம் சொன்னாங்க. பேச கத்துக்கிறது போல மௌனத்தை எளிதில கத்துக்க முடியாது. பூக்கள் தன்னுடைய வாசனையினால தன்னை வெளிப்படுத்திக்கிறது போல சொற்கள் இல்லாம தன்னை வெளிப்படுத்திக் கொள்றதுதான் மௌனம்.